வணக்கம். சிவாய நம. அஞ்சனை மைந்தன் வாயுபுத்திரன் ஆஞ்சநேயர். அவருடைய குரு யார் தெரியுமா? சாக்ஷாத் நம்ம சூரிய பகவான் தான். விநாயக பெருமானின் ஆஞ்சநேயரின் குரு என்று சொல்லக்கூடியவர் சூரிய பகவான். இவர்கள் இருவருமே சூரிய பகவானிடம் வேதங்களை கற்றனர். ஆஞ்சநேயர் எப்படி பாடம் கற்றுக்கொண்டார் என்றால், சூரிய பகவானின் தேர் முன்னாடி, குதிரைகள் நின்றுட்டு முன்னாடி இருக்கரம் கூப்பி தன்னுடைய தேர் எந்த வேகத்தில் ஓடுகின்றதோ அதனுடைய வேகத்தில் பின்புறமாக நடந்து வந்து பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அவருக்கு இட்ட கட்டளை, விதி பிரகாரம். அந்த வேகத்தில் ஆஞ்சநேயர் வேதங்களை கற்றுக்கொண்டார். எவ்வளவு கஷ்டம் நினைச்சே பார்க்க முடியல. அதனால தான் இன்றும் ஒரு பூஜையை தொடங்கும் பொழுதும் முடிக்கும் பொழுதும், பிள்ளையார் பூஜையை ஆரம்பித்து முடிக்கும் பொழுது ஆஞ்சநேயர் பூஜையை முடிக்கிறோம். அதில் ஆரம்பிப்போம், இதில் முடிப்போம். அதில் ஆரம்பித்து இதில் முடிக்கிறோம் அப்படின்னா இருவருடைய ஆசீர்வாதமும் நமக்கு கண்டிப்பாக வேணும். வாயு மைந்தருடைய ஆசீர்வாதம் காற்றை போல நம்முடைய துன்பங்கள் அடித்து கொண்டு செல்ல வேண்டும். காற்றை போல நம்முடைய கஷ்டங்களானது பறந்து போக வேண்டும். அதனால தான் விநாயக பெருமானையும் ஆஞ்சநேயரும் இறுக்கி பிடிச்சு நம்ம கும்பிடுறோம். எந்த அளவுக்கு நாம் அவரை நினைச்சு கும்பிடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு சனி பகவானால் எந்த விதமான துன்பமும் பெரிதாக வராது, பாதிப்பு இருக்காது. இன்று போய் நாளை வா. தர்மவான் இல்லையா சனி பகவான்? நியாயாதிபதி, கர்மாதிபதி. அதனால சனி பகவான், சில பேர்த்துக்கு சனி பகவானை ரொம்ப பிடிக்கும். சில பேர் பயந்துக்குவாங்க. சனி பகவான் ரொம்ப ரொம்ப நல்லவர். அவரை இருக்கரம் குப்பி உண்மையா சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நடந்தவரை கும்பிட்டா போதும். அவருடைய குரு காலபைரவர் இல்லையா? காலபைரவரை மனதார கும்பிடும் பொழுது சனி பகவானால் எந்த பாதிப்பும் வராது. ஜெய நம.